ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஜய் காரை கிளப்பினான். ஆதித்யாவின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பறந்தது. ஆப்ரேஷன் டார்கெட் ரீச்டு. மதி வரா சார் என்ற மெசேஜை பார்த்த ஆதிக்கு இதழ்களில் புன்னகை ததும்பியது. வர்மா பங்களா ஒரு திருவிழா கோலம் போன்றிருந்தது. வாசலில் இருந்து உள்ளே வரை வைர தோரணங்களும் விலையுயர்ந்த மலர்களும் கல்யாண வீட்டை அழகுபடுத்தி கொண்டிருந்தன. நகரின் முக்கியமான விஐபிகள், தொழிலதிபர்கள் என அனைவரும் அழைப்பிதழ் கொடுத்து முடித்துவிட்டதாக வர்மா தனது மனைவியிடம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் ஆதியின் அம்மாவோ முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. அவரது கண்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. ஏங்க, கொஞ்சம் உள்ளே வாங்களேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று ஆதியின் அம்மா வர்மாவிடம் கூற, வர்மா குழப்பத்துடன் அவரை பின்தொடர தனது அறைக்குள் கூட்டி சென்று கதவை சாத்தினார் ராஜேஸ்வரி. வர்மாவின் கையை இறுக பற்றி கொண்ட ராஜேஸ்வரியோ அவரது கைகள் லேசாக நடுங்கின. ஏங்க, எனக்கு என்னமோ எதுவும் சரியாக படலைங்க. இந்த கல்யாணம், இந்த ஆரவாரம் எதுவுமே நல்லதுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. ஆதி ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாயால் சொன்னாலும் அவன் கண்ணில் எந்த சந்தோஷமும் இல்லையேங்க என்று கூற, என்னம்மா பேசுகிற நீ? எங்கே பார்த்தாலும் கல்யாண வேலைங்க நடக்குது. ஆதியும் சுறுசுறுப்பாக தானே இருக்கான். இல்லைங்க, அதெல்லாம் போய் ஏதோ பேருக்குன்னு வெளியே சிரிச்சிட்டு இருக்கான். அவன் சிரிப்பில் ஒரு நிம்மதியும் இல்லை. என் பிள்ளையோட மனசு எனக்கு தெரியுங்க. அவன் சந்தோஷமாகவே இல்லைங்க. ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்து இப்போது தவிக்கிறானோன்னு என் மனசு துடிக்குதுங்க. நான் வேணா ஆதிக்கிட்ட பேசட்டுமாங்க என்று கூற, வர்மா ராஜேஸ்வரியின் தோளில் கை வைத்து அவரை நிமிர்ந்து பார்க்க வைத்தார். அவரது குரலில் ஒரு தொழிலதிபரின் துணிச்சலும் ஒரு தந்தையின் பெருமையும் இருந்தது. இங்கே பாருமா, ஆதி எதையும் யோசிக்காமல் செய்ய மாட்டான்னு நமக்கு தெரியும் தானே. ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவனோட விருப்பம்னு சொன்னான். அதே மாதிரி ரியாவும் இப்போது பழைய மாதிரி கிடையாது, நிறையவே மாறிட்டான்னு ஆதி தான் நம்மக்கிட்ட சொன்னான். பையனோட விருப்பம்தான் நம்ம விருப்பம்னு முடிவெடுத்தோம்ல என்று கூற, இல்லைங்க, இருந்தாலும் என்று தயக்கமாக கூற, எதுவும் இல்லைம்மா, நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத, ரிலாக்ஸாக இரு, வருத்தப்படாத. ஆதி நம்ம பையன், அவன் எது பண்ணினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் நம்மளை கைவிட மாட்டான். போய் மற்ற வேலைங்களை பாருமா என்று அனுப்பி வைத்தார். வர்மா அவருக்கு நம்பிக்கை கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் ராஜேஸ்வரியின் மனசு ஆறவில்லை. கதவுக்கு வெளியே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆதி. அவனது முகத்தில் அந்த விகாரமான புன்னகை மீண்டும் தோன்றியது. மா, உங்கள் கவலை எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் பிள்ளை கல்யாண மேடையில் பண்ண போகிற அந்த வேலை உங்கள் கவலை மட்டும் இல்லை, மதியோட வலியையும் சேர்த்து தீர்க்க போகிற முடிவுமா. என்னை மன்னிச்சிடுங்க, இன்னும் 2 நாள் தான். ஆதி எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து நகர்ந்தான். மழை நின்ற அந்த இரவு மதியின் வீட்டு ஜன்னல்கள் வழியே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. சஞ்சயும் அஜயும் ஒரு பெரிய பளபளப்பான பையோடு சோஃபாவில் அமர்ந்திருக்க மதி அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்தாள். சஞ்சய் மெதுவாக அந்த பையில் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து மதியிடம் நீட்டினான். மதி, இதுதான் நீ நாளைக்கு அந்த மேரேஜுக்கு போட்டு வர வேண்டிய ட்ரெஸ்ஸு. மாப்பிள்ளை தரப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. மதி அந்த பெட்டியை திறந்தாள். அடுத்த நொடி அவளது கண்கள் விரிந்தன. உள்ளே ஒரு இரத்த சிவப்பு நிற பட்டு சேலை வைரக்கற்கள் பதித்தது போல ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த புடவை சாதாரணமான புடவை ஒன்றுமல்ல, அது ஒரு காவியம் போல இருந்தது. அடர் சிவப்பு நிறத்தில் அந்த துணியின் ஒவ்வொரு நூலிலையும் பட்டின் வெண்மையை கூவி சொன்னது. சேலையின் பார்டர் முழுவதும் சுத்தமான தங்க ஜரிகையால் செதுக்கப்பட்டிருந்தது. அதில் மயில் தொகை விரித்தாடுவது போன்ற வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமாக செய்யப்பட்டிருந்தன. சேலை முழுவதும் மிக சிறிய இரத்தின கற்கள் ஆங்காங்கே தைக்கப்பட்டிருந்தன. அவை அறையின் விளக்கு வெளிச்சத்தில் நட்சத்திரங்களைப் போல மின்னின. அந்த புடவையை தொட்டபோது அது ஒரு குளிர்ச்சியான நீரோடை போல மதியின் கைகளில் நழுவியது. அதனுடன் வந்த ப்ளவுஸ்
கழுத்து பகுதியில் மிக ஆழமான வேலைப்பாடுகளுடன் ஒரு ராணியின் உடையைப் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. மதி அந்த புடவையை தொட்டபடியே ஒரு நிமிடம் சிலையென நின்றாள். பிறகு மெதுவாக தலையை நிமிர்த்தி சஞ்சயை பார்த்தாள். அண்ணா, இது இது ரொம்ப அதிகம் அண்ணா. இது ஏதோ சாதாரண பொண்ணு கட்டிக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்லை. இது ஒரு கல்யாண பொண்ணு கட்டிக்கிற அளவுக்கு ஆடம்பரமாக இருக்குது. எனக்கு இது வேண்டாண்ணா. நான் ஒரு சாதாரண தோழியாக தான் அங்கே வரப்போகிறேன். இவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ்லாம் நான் எப்படிண்ணா ஏற்றுக்க முடியும்? அவளது குரலில் ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. ஆதித்யாவிற்கும் சிவப்பு நிறத்திற்கும் இருக்கும் அந்த பழைய பந்தம் அவளது நினைவுக்கு வந்து அவளை வாட்டியது. சஞ்சயண்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்க ஒரு சாரியை போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஓவராக இருக்குண்ணா. நான் வரலைன்னு கூட சொல்லிடுங்கண்ணா. சஞ்சய் அஜயை பார்த்து ஒரு ரகசிய கண்ணை சிவ செய்தான். அஜய் உடனே மதியின் அருகில் வந்து நின்றான். மதி, ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் உங்ககிட்ட எவ்வளோ உரிமையாக வந்து ஒரு உதவி கேட்டோம். அந்த பொண்ணுக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொன்னோம்ல. மாப்பிள்ளை வீட்டார் அந்த பொண்ணுக்காகவும் அவளுக்கு துணையாக இருக்கிற உனக்காகவும் தான் இந்த திட்டத்தை செஞ்சுருக்காங்க. நீ வேணான்னு சொன்னால் அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுவான்னு யோசிச்சு பாரேன் என்று அஜய் கூற, சஞ்சயோ, மதிமா, எனக்காக இதை செய்ய மாட்டியா? அந்த மேரேஜில் எல்லாருமே ஒரே மாதிரி தீம் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ மட்டும் வேறு ட்ரெஸ்ஸில் வந்தால் அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடுமா? மாப்பிள்ளை தரப்பில் இருந்து இவங்களாவது நம்ம பேச்சை மதிக்கிறாங்களேன்னு ஒரு நல்ல பெயர் எங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் மதி, இந்த ஒரு தடவை எங்களுக்காக இதை மறுக்காமல் போட்டுக்கோ. சஞ்சயின் அந்த கெஞ்சலான குரலும் அஜயின் முகபாவனையும் மதியை நெகிழ வைத்தது. அவளால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சுடன், சரிண்ணா, உங்களுக்காக நான் இதை ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்று கூற, தேங்க்ஸ் மதி, நாளைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுவோம். ரெடியாரு என்று சொல்லிவிட்டு அஜயும் சஞ்சயும் விறுவிறுவென வெளியேறினர். காரில் ஏறியதும் அஜய் உற்சாகமாக கத்தினான். அப்பா, ஒரு வழியாக அந்த சாரியை மதிக்கிட்ட கொடுத்தாச்சு. நாளைக்கு அந்த சேலையில் மேடைக்கு வரும்போது ஆதி சார் அவளை பார்த்து அப்படியே மிரண்டு போகிறாரு சஞ்சய் என்று கூற, ஆமாம் அஜய், அந்த ரெட் கலர் சாரி மதியோட மேனியில் படும்போது அது வெறும் ஆடை இல்லை, ஆதித்யாவோட நீண்ட நாள் தாகத்துக்கான ஒரு பதில். நாளைக்கு அந்த மண்டபமே இந்த தேவதையோட அழகை பார்த்து ஸ்தம்பிச்சு நிற்க போகுது. மறுபுறம் மதி அந்த சேலையை தன் அறைக்கு கொண்டு சென்று விரித்து பார்த்தாள். அந்த சிவப்பு நிறம் அவளது இதய துடிப்பை ஏனோ அதிகரிக்க செய்தது. நாளை அந்த மேடையில் அவளுக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் திருப்பத்தை அறியாமல் அந்த புடவையை தடவியபடி மௌனமாக நின்றாள் மதி. சஞ்சயும் அஜயும் கிளம்பிய பிறகு அந்த சிவப்பு நிற பட்டு சேலையை மெதுவாக தன் படுக்கையின் மேல் விரித்தாள் மதி. அதன் பளபளப்பும் அந்த இரத்த சிவப்பின் அடர்த்தியும் அவளது கண்களை பறித்தன. அந்த சேலையின் ஜரிகைகளை வருடியபடி மதி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினாள். அவளது எண்ணமெல்லாம் யாரோ முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு நாளைக்கு நடக்கப் போகும் திருமணத்தை பற்றியே இருந்தது. சரியாக அதே நேரம் காவியா உற்சாகத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். அக்கா, அக்கா, சஞ்சய் அண்ணாவும் அஜய் அண்ணாவும் அந்த சேலை கொண்டு வந்துட்டாங்களா? இங்கே காட்டு. மதியின் மடியில் இருந்த அந்த பெட்டியை பார்த்ததும் காவியா துள்ளி குதித்தாள். சட்டென அந்த புடவையை எடுத்து மதியின் தோள் மேல் வைத்து அழகு பார்த்தாள். அக்கா, என்ன ஒரு அழகு! இந்த ட்ரெஸ் கலர் உனக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குக்கா. நீ ஏன் ஒரு தேவதை மாதிரி இருக்க. நாளைக்கு அந்த மேரேஜில் எல்லாரும் உன்னையே தான் பார்ப்பாங்க பாரேன். அப்போது மதியின் அம்மா பார்வதியும் அறைக்குள் நுழைந்தார். அந்த சேலையை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. உண்மைதான் காவியா, இந்த சேலை மதிக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. ரொம்ப ராசியான கலர் மாதிரி தெரியுது. நீ கொடுத்து வச்சுவ மதிமா. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. அம்மாவும் தங்கையும் அந்த புடவையின் அழகை பற்றி பேசி கொண்டிருந்தாலும் மதியின் மனதில் ஒரு பெரிய பாரம் அழுத்தியது. அந்த சிவப்பு நிறத்தை பார்த்தபோது அவளுக்கு தெரியாமல் ஆதித்யாவின் நினைவு வந்து அவளை வாட்டியது. சிவப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஒரு முறை இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனப்போ, மதி, இந்த உலகத்தில் எந்த அழகும் உனக்கு ஈடாகாதடி, என் காதோரம் சொன்னாரே,
அதெல்லாம் இப்போ காணல் நீராக போச்சாம். வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறி போயிடுச்சு. இப்போ யாருக்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் எனக்கு பிடிக்காத அதே நேரத்தில் நான் போய் நிற்க வேண்டியிருக்கே. அவளது நினைவுகள் ஆதித்யாவுடன் கழித்த அந்த இனிமையான நாட்களை நோக்கி பின்னோக்கி சென்றன. ஒரு காலத்தில் ஆதித்யாவின் திருமணத்தில் மணப்பெண்ணாக தான் அமர்ந்திருப்போம் என்ற கனவு கண்டவள் இன்று எல்லாவற்றையும் இழந்துவிட்டு முகம் தெரியாத ஒரு பெண்ணுக்கு தோழியாக போகும் நிலையை நினைத்து வருந்தினாள். அவள் அறியாமலேயே தனது ஒரு கையால் கழுத்தில் இருந்த அந்த பழைய வடுவை தடவி பார்த்தாள். ஆதித்யா அவளுக்கு கொடுத்த அந்த வடு இப்போது அவளிடம் இருக்கிறது. அம்மா, எனக்கு இதை போட்டுக்கவே ஒரு மாதிரி இருக்குமா. அந்த இடத்துக்கு போகவும் சுத்தமாக விருப்பம் இல்லை. எதுக்கு சஞ்சய் என்னை திரும்பவும் இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியலம்மா. என் வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறிடுச்சேம்மா. நான் எதுலேயும் கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேனேம்மா என்று கூற, பார்வதி அம்மா மதியின் அருகில் அமர்ந்து அவளது தலையை வருடினார். அப்படி பேசாத மதிமா. சஞ்சய் தம்பி உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. அவருக்காக இதை ஒரு கடமையாக நினச்சி செய்யி. எல்லாமே நன்மையில் தான் முடியும் என்று தேற்றினார். மதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த புடவையை மடித்து வைத்தாள். அவளுக்கு தெரியாது, நாளைக்கு அந்த மணமேடையில் மணமகனாக நிற்கப் போவது அவளது ஆதித்யா என்பதும் மணப்பெண் ரியா என்பதும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக காத்திருக்கிறது. விடியற்காலை நேரம். மதி அந்த இரத்த சிவப்பு நிற பட்டு சேலையை அணிந்து கண்ணாடி முன் நின்றாள். அவளது அழகு இன்று தேவதை என்ற சொல்லுக்கும் அப்பாற்பட்டு இருந்தது. அந்த சிவப்பு சேலை அவளது பாலில் வார்த்தது போன்ற மேனி நிறத்திற்கு இன்னும் ஒரு படி மேலாக மெருகூட்டியது. சேலையின் தங்க ஜரிகைகள் அவளது ஒவ்வொரு அசைவிற்கும் மின்னின. அவளது நீண்ட கூந்தல் அவள் எப்போதும் விரும்புவது போல கால் வரை நீண்டு பின்னலிடப்பட்டு நறுமணமிக்க மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முகத்தில் மிக மெல்லிய அலங்காரம் இருந்தாலும் அவளது இயற்கையான அழகே அந்த அறையை ஒளிர்வித்தது. கழுத்தில் இருந்த அந்த பழைய வடுவை மறைக்காமல் ஒரு மெல்லிய வைர நெக்லஸை அணிந்திருந்தாள். காதுகளில் தொங்கிய ஜிமிக்கைகள் அவளது கன்னங்களை உரசி விளையாடின. ஒரு கணம் கண்ணாடியில் தன்னையே பார்த்த மதிக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத நடுக்கம் ஏற்பட்டது. ஏன் ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளோ அழகாக தெரிகிறோம் என்ற கேள்வி அவளது மனதில் நிழலாடியது. நகரின் மிக ஆடம்பரமான அந்த திருமண மண்டபம் இன்று ஒரு இந்திரலோகத்தைப் போல காட்சியளித்தது. மண்டபத்தின் நுழைவாயில் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை மற்றும் சிவப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உட்புறத்தில் இருந்த பிரம்மாண்டமான சரவிளக்குகள் வைரங்களைப் போல ஜொலித்தன. மண்டபத்தின் ஒவ்வொரு தூணிலும் பட்டு துணிகளால் சுற்றப்பட்டு அதன் மேல் முத்துமாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மேடை முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்டது போன்ற வேலைப்பாடுகளுடன் ஒரு அரசவை போல காட்சியளித்தது. அங்கிருந்த வாசனை திரவியங்களின் மனம் வருபவர்களின் மனதை ஒரு மாய உலகிற்கு அழைத்து சென்றது. மணமேடையில் ஆதித்யவர்மன் வந்து நின்றான். தூய வெண்மை நிற பட்டு வேஷ்டி மற்றும் அதே நிறத்தில் தங்க ஜரிகை இழைத்த பட்டு சட்டை அணிந்து அவன் ஒரு தேவலோக மன்னன் போல கம்பீரமாக தெரிந்தான். அவனது எடுப்பான உயரம், அடர்த்தியான தாடி மற்றும் கூர்மையான கண்கள் அந்த பட்டு உடைக்கு ஒரு புதிய கௌரவத்தை தந்தன. அவனது முகத்தில் ஒரு விதமான மர்மமான அமைதி நிலவியது. அவன் ரியாவிற்காக காத்திருக்கவில்லை, மாறாக தனது இதயத்தை திருடி சென்ற அந்த சிவப்பு சிலையிற்காக காத்து கொண்டிருந்தான். அவனது கையில் இருந்த விலை எழுந்த கடிகாரம் மின்னியது. அது ரியாவுக்கான நேரத்தை குறித்து கொண்டிருந்தது. மறுபுறம் மணப்பெண் அறையில் ரியா தனது திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தாள். அவளை அலங்கரிக்க மட்டும் 10 புகழ்பெற்ற மேக்கப் கலைஞர்கள் அவளை சுற்றி நின்று வேலை செய்து கொண்டிருந்தனர். அவளது கழுத்தை அலங்கரிக்க அந்த வைர நெக்லஸ் மண்டபத்தின் மொத்த வெளிச்சத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருந்தது. கைகள் முழுவதும் தங்க வளையல்களும் காதுகளில் கனமான வைரத்தோடுகளும் அணிந்திருந்தாள். அவளது உடை பல லட்சங்கள் மதிப்புடையது. கண்ணாடியில் தன்னை பார்த்து வியந்த ரியா, இன்னைக்கு ஆதித்யா எனக்கு மட்டுமே சொந்தம். அந்த மதி இனி என் காலடியில் கூட நிற்க முடியாது என்று கர்வத்துடன் சிரித்து கொண்டாள். அவளுக்கு தெரியாது, அவள் அணிந்திருக்கும் அந்த வைரங்கள் எல்லாம்
அவளது வாழ்வின் கடைசி சந்தோஷத்தின் அடையாளங்கள் என்று. மதி தனது அலங்காரத்தை முடித்துவிட்டு மெதுவாக தனது அறையை விட்டு வெளியே வந்தாள். அந்த இரத்த சிவப்பு நிற பட்டு சேலையில் ஜன்னல் வழி புகுந்த அதிகாலை சூரிய ஒளி அவள் மேல் பட்டபோது அவள் ஒரு அக்னி சிலையாய் ஜொலித்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த காவ்யாவும் பார்வதி அம்மாவும் மதியை பார்த்த அடுத்த வினாடி அப்படியே சிலையாக உறைந்து நின்றார்கள். கையில் இருந்த காஃபி கப்பை தரையில் வைக்க கூட மறந்து வாயடித்து போய் நின்றாள் காவ்யா. அக்கா, இது இது நீதானா? என்னால் நம்பவே முடியலக்கா. நிஜமா நீ ஏதோ தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கக்கா. பார்வதி அம்மா தன்னை அறியாமல் எழுந்து மதியின் அருகில் வந்தார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது. இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகும் தன் மகள் ஒரு மகாராணி போல ஜொலிப்பதை பார்த்து அவரது தாய்மனம் நெகிழ்ந்தது. நல்லா இருமா மதி, கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பார்வதி அம்மா உடனே தனது கண்ணில் இருந்த மையை கொஞ்சம் எடுத்து மதியின் காதுக்கு அடியில் ஒரு பெரிய திருஷ்டி பொட்டை வைத்தார். காவியா மதியை சுற்றி சுற்றி வந்து அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அவளது குறும்பு புத்தி சட்டென தலை தூக்கியது. அக்கா, இந்த அழகை பார்த்தா எனக்கே ஒன்று தோணுதுக்கா. சொல்லட்டுமா? இப்போ மட்டும் நம்ம ஆதித்யா மாமா உன்னை பார்த்தாருன்னு வையேன், அப்படியே உன்னை அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுவாருக்கா. அந்த பெயரை கேட்டதும் அடுத்த வினாடி மதியின் முகம் சிவந்தது. ஆனால் அது வெட்கத்தினால் அல்ல, ஆத்திரத்தினால். அவளது கண்கள் சிவக்க காவ்யாவை ஒரு முறை முறைத்தாள். ஏய் காவ்யா, நிறுத்து. தேவையில்லாத பேச்சை என்கிட்ட பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று எரிந்து விழ பார்வதி அம்மா நிலைமையை புரிந்து கொண்டு காவ்யாவை கைகளால் அதட்டினார். அதான் தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு அவளை சீன்ற? சும்மா இரு காவ்யா என்றார். பார்வதி அம்மா மதியிடம் கையை பிடித்து கொண்டு மெதுவாக ஆரம்பித்தார். ஏன் மதிமா, இன்னும் நீ அந்த தம்பியை மன்னிக்கலையா? பாவண்டி அந்த புள்ள, அவரும் என்னதான் பண்ணுவார்? அந்த ரியா பண்ணின சதிக்கு அந்த தம்பி எப்படி பொறுப்பாக முடியும்? அம்மா போதும், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி எதனால் என் வாழ்க்கை பாழாச்சோ, யாரால நான் அனாதை மாதிரி நின்னனோ, அந்த மனுஷனை பற்றியும் அந்த பாவி ரியாவை பற்றியும் என் முன்னாடி பேசாதீங்க. எனக்கு அவங்க 2 பேருமே வேணாம். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு அவங்க பேரை எடுத்து என் மூடு ஸ்பாயில் பண்ணாதீங்க. மதியின் வார்த்தைகளில் இருந்த வேகம் பார்வதியை வாயடிக்க வைத்தது. சரிம்மா, சரி விடு, நான் எதுவும் பேசலை என்று அமைதியானார். மதி நேராக தனது தந்தையின் அறைக்கு சென்றாள். கட்டிலில் படுத்திருந்த அவரது கைகளை தொட்டு வணங்கினாள். அப்பா, சீக்கிரம் எழுந்து வாங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று மென்மையாக சொன்னவளின் கண்களில் ஒரு துளி நீர் எட்டி பார்த்தது. அதை சட்டென துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். வாசலில் அஜய் காரை எடுத்துக்கொண்டு வந்து நின்றான். காரின் கண்ணாடியில் தெரிந்த மதியின் அந்த சிவப்பு அழகை பார்த்த அஜய் ஒரு நிமிடம் திகைத்து போனான். சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் தேவதையை அழைச்சிட்டு வரேன். இன்னைக்கு அந்த மண்டபமே இவளோட அழகால் ஜொலிக்க போகுது. மதி கம்பீரமாக சென்று காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள். கார் கிளம்பியது. அவளுக்கு தெரியாது, அவள் போய்கொண்டிருப்பது ஏதோ முகம் தெரியாத ஒருவரின் திருமணத்திற்கு அல்ல, அவளது வாழ்வை தீர்மானிக்கப் போகும் ஆதித்யவர்மனின் திருமண மண்டபத்திற்கு என்று. அஜயின் கார் அந்த பிரம்மாண்ட மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.